ஸ்ரீவித்யா சேரிட்டிஸ் ட்ரஸ்ட் அலசூர் பெங்களூர் இவரோட 44வது வார்ஷிகோத்சவம் இந்த வருஷம் ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தோம்லூர் சூரியநாராயண கல்யாண மண்டபத்தில் வச்சு நடக்கிறது. அதில் ஒரு வேத சம்ரக்ஷண கைங்கரியம் அப்படின்ட்டு சஹஸ்ர போஜன விதி வச்சுட்டு அதுவும் பெருசாக அந்த வருஷம் நடத்தின்னு இருக்கா. ஸ்ரீவித்யா சேரிட்டிஸ் கூட என்னோட சந்திப்பு ரொம்ப வருஷங்களாக முதல்ல ஒரு அலசூரில் அங்கம்மா சத்திரத்தில் சாஸ்தாபிரதி நடத்தின காலத்துலேருந்து இன்னைக்கு பர்யந்தம் ரொம்ப ஒரு இன்வால்வ்டாக இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. பகவத் கைங்கரியம் அதுக்கு பண்ணுறதுக்குள்ள ஒரு பகவான் நமக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணி கொடுத்துருக்கார். இது ஸ்ரீவித்யா சேரிட்டிஸ்ன்றது இந்த பொங்கி மடம் சாதுராம் சுவாமிகளோட அவரோட ஒரு கைடன்ஸில் அவரோட அனுகிரகத்தினால நடக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். சாதுராம் சுவாமிகள் எப்போவுமே சொல்லுவார், மனுஷாளுக்கு மனுஷா ஹெல்ப் பண்ணப்பா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ஒரு நோக்கத்தை முன்னிட்டு வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா நிறைய கைங்கரியங்கள் பண்ணிட்டுருக்கா. என்ன மனுஷாளுக்கு என்ன உபயோகமாக இருக்குமோ, இந்த சொசைட்டிக்கு என்ன ஒரு உபயோகமாக இருக்குமோ அந்த மாதிரி கைங்கரியங்கள் நிறைய பண்ணுறா. அதில் முக்கியமாக சொல்லணுமானாக்கா நமக்கு நாராயண சேவை அப்படின்னுட்டு நிறைய பெங்களூருக்கு ஆர்ஃபனேஜஸ், கொஞ்சம் வெளியூருக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட இருக்கிற ஊர்களுக்கும் போயிட்டு ஆர்ஃபனேஜில் ஏழை குழந்தைகள் இருப்பா, அனாதைகள் இருப்பா, இவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணுறது முக்கியமாக ஒரு கைங்கரியம் வச்சுட்டுருக்கா. இந்த அன்னதானத்தினால என்னென்னாக்கா அன்னதானம் பண்ணுறோம்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் கூட, சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒருத்தனோட வயிறு ரொம்ப எடுத்தானாக்கா அதை போல் சந்தோஷம் அவன் மூஞ்சியில் தெரிகிற அந்த ஒரு சந்தோஷம் அது பிரதிபலிக்கிறப்போ நமக்கு எத்தனை ஒரு ஆனந்தம் ஏற்படுறது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு அன்னதானம் விடாமல் எல்லாமே ஒரு செல்ஃப்லெஸ் ஒர்க்கர்ஸ் யார் கொண்டு போய் கொடுக்குறா, எந்த ஆர்ஃபனேஜுக்கு போகிறா அப்படின்றதெல்லாம் வேறு சமாச்சாரம். அப்படியாக நிறைய பண்ணிட்டு இருக்கா. முக்கியமாக அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தேன்னாக்கா வித்யாதானம்னுட்டு அந்த முதல்ல அன்னதானம், ரெண்டாவது வித்யாதானமாக வச்சுருக்கா. அதில் நிறைய ஏழை குழந்தைகளுக்கு, ஆர்ஃபன் குழந்தைகளுக்கு இவளுக்கெல்லாம் நிதி உதவி அப்படின்னா அவளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ புஸ்தகம் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் விடாமல் பண்ணிட்டு இருக்கா. வருஷம் முதல்ல ஆனாக்கா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கேட்டு தெரிஞ்சு அந்த பசங்களுக்கு எல்லாம் அனுகூலமாக அவளுக்கு கஷ்டமே படாதுக்கு இருக்கா மாதிரி, படிப்புக்குன்னு கஷ்டப்படாமல் இருக்கா மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா. படிப்புனால என்ன ஆகுதுன்னாக்கா, படிப்புனால ஃபேமிலி மேலுக்கு வருது. இந்த